சென்னை மாநகரத்தினுடைய 3 எம்பிக்களை நீங்க கவனிக்கணும். யாரு தென் சென்னை எம்பி? யாருங்க? தமிழச்சி தங்கபாண்டியன். தமிழச்சி தங்கபாண்டியன் அக்கா யாருங்க? தங்கம் தென்னரசு அவருடைய அக்கா. தங்கம் தென்னரசு யாரு? நிதி அமைச்சர். தங்கம் தென்னரசு அவர்களுக்கும் தமிழச்சி தங்கபாண்டியன் ரெண்டு அப்பா யாரு? தங்கபாண்டியன் முன்னாள் எம்எல்ஏ. ஒரே குடும்பத்துல அண்ணன் தம்பி ஒரு அமைச்சர், அக்கா ஒரு எம்பி. எந்த அக்கறையும் இல்ல. மேக்கப் போட்டுக்கொண்டு விழாவிலே நடைபெறுகின்ற விழாவில் ஏறி இறங்குவதற்கு மட்டும் தமிழக தங்கப்பாண்டியன் அவருக்கு நேரம் சரியாக. மத்திய சென்னை எம்பி தயாநிதி மாறனை பத்தி பேசவே வேண்டாம். முரசொலி மாறன் அவருடைய மகன் இதுவரைக்கும் சென்னை வெள்ளத்துல வந்து ஒரு பிஸ்கட் பாக்கெட் கொடுக்கல. ஒரு பிஸ்கட் பாக்கெட்டுக்கமா ஒரு பால் பாக்கெட் வாங்கி கொடுக்கல. 10 நாள் 15 நாள் காணாமல் போய்விட்டார்கள். குடும்பத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய தயாநிதி மாறன் ஒரு பக்கம். சரி, தென் சென்னை இப்படி இருக்குது, மத்திய சென்னை இப்படி இருக்கு, வட சென்னை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதனுடைய எம்பி ஆற்காட்டு வீராசாமி முன்னாள் அமைச்சருடைய மகன் கலாநிதி வீராசாமி. உலகத்தில் இந்த அநியாயம் எங்கேயுமே இல்லைங்கய்யா. ஒரு பெரு நகரத்தினுடைய 3 எம்பிக்களும் ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்களாக எந்தவித தகுதியும் இல்லாம அந்த குடும்பத்தில் பிறந்த ஒரே ஒரு காரணத்திற்காக அவங்க எம்பிகள் இருந்தா எப்படி நம்ம சென்னை முன்னேறும்? 45 இடத்துல 199 பேர் நிக்கிறது. எப்படி முன்னேறும்? மைசூர் முன்னேறி கொண்டிருக்கிறது, பெங்களூர் முன்னேறி கொண்டிருக்கிறது, ஹைதராபாத் முன்னேறி கொண்டிருக்கிறது. ஒரு நகரமும் முன்னேறி கொண்டிருக்கும் பொழுது மோடியையாக எதிர்த்து இந்தி கூட்டணி யாருங்க இருக்கிறாங்க? கருணாநிதி அவருடைய மகன் ஸ்டாலின், ராஜீவ்காந்தி அவருடைய மகன் ராகுல் காந்தி, மெஹபூபா முஃப்தி அவருடைய மகன் முஃப்தி முகமது சயீதுடைய மகன் மெஹபூபா முஃப்தி, ஃபரூக் அப்துல்லா அவருடைய மகன் ஒமர் அப்துல்லா, லல்லு பிரசாத் யாதவருடைய மகன் தேஜஸ்வி யாதவ், தாக்கரே அவருடைய மகன் உதவ் தாக்கரே, அவருடைய மகன் ஆதித்ய தாக்கரே, சிபு சோரனுடைய மகன் ஹேமந்த் சோரன். எல்லா குடும்பத்தினுடைய அப்பாக்களுடைய பையன் ஒரு பக்கம். ஆனா இந்த பக்கம் 5 வீட்டிலே 10 பாத்திரம் கழுவி தன்னுடைய மகனை வளர்த்த வீராபினுடைய மகன் நரேந்திர மோடி ஒரு பக்கம். அவர்களை பிடிக்கல. மோடி அவர்களை ஏன் பிடிக்கவில்லை என்றால் அவர் பிறந்த குடும்பம் ஏழை குடும்பத்துல 10 பாத்திரம் தேய்க்கக்கூடிய ஒரு வீட்டுல அப்பா டீ ஸ்டால் வச்சிருந்த வீட்டுல பிறந்து இன்னைக்கு உங்களுடைய அன்பையெல்லாம் பெற்றிருக்கக்கூடிய மோடி ஒரு பக்கம். பணக்கார குடும்பத்திலே மக்களையெல்லாம் ஏமாற்றி பிழைத்து ஊழல் செய்து தொடர்ந்து அட்டை பூச்சியை போல் ஆட்சியிலே ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய இவர்கள் எல்லாம் ஒரு பக்கம். இதை மக்கள் உணர்ந்து விட்டார். மக்கள் நல்ல தெளிவா இருக்கிறாங்க. எந்த காரணத்துக்கும் இவங்களை விட்டக்கூடாது. இந்த கும்பலை மட்டும் எந்த காரணத்துக்கும் டெல்லிக்குள்ள விட்டக்கூடாது என்பதை மக்கள் தெளிவாக இருக்கிறார். தமிழ் மொழியை, தமிழகத்தை மோடி அவர்களை போல் நேசிப்பவர்கள் யாரும் கிடையாது. யாரும் கிடையாது. இன்னைக்கு சென்னை தமிழ்நாட்டில் மட்டுமே 8000 பஸ்ஸுகள் குறைக்கப்பட்டிருக்கிறது. 8000 பஸ் குறைச்சாச்சு. டிரைவர் இல்ல, கண்டக்டர் இல்ல, ஓட்டருக்கு காசு இல்லை. 8000 பேருந்துகள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு 32 மாதத்துல 8000 பேருந்துகள் குறைக்கப்பட்டிருக்கிறது. சென்னை உட்பட நீங்க எப்படி நம்ம குழந்தைகள் போவாங்க? பெரும் நகரத்தில் யாருமே காரை பயன்படுத்துவதில்லை. எல்லா இடத்திலும் சொகுசான பேருந்து, வசதியான பேருந்து எல்லாம் வந்திருக்குங்க. ட்ரெயின் இருக்கு. அது ஏறிட்டீங்கன்னா எந்தவித யாரையும் மாசுபடுத்தாம சுத்தமாக நேரத்தை குறைத்து இன்னொரு இடத்துக்கு போயிடலாம். பெட்ரோல் காசு மிச்சம். இன்னைக்கு பெங்களூர் அப்படி யோசிக்கிறாங்க, ஹைதராபாத் அப்படி யோசிக்கிறாங்க, டெல்லி அப்படி யோசிக்கிறாங்க. ஆனா நாம் அப்படி யோசிக்கிறீங்க. எல்லா இடத்துலையும் குடிய பறிச்சு போட்டு ஒரு சாதாரணமாக ஒரு திட்டத்தை சென்னையில செயல்படுத்த வேண்டும் என்றால் 10 ஆண்டுகள் ஆகும். 10 ஆண்டுகள் ஆகும். இவன்கிட்ட கமிஷன் கொடுத்து அவன்கிட்ட கமிஷன் கொடுத்து திமுக கவுன்சிலர் சண்டை போட்டு அவங்கால உழுத்து இடத்தையெல்லாம் கிளையர் பண்ணி அவன் இந்த கான்ட்ராக்டை மிரட்டி ஆட்சி மாறினதுக்கு அப்புறம் இவன் வந்து மறுபடியும் 20% இவன் வாங்கி இந்த சூரியன் ஒரு படத்துல பரோட்டா சாப்பிடுவார். அந்த படம் பார்த்துருக்கீங்களா? 50 பரோட்டா கணக்கு, 49 பரோட்டா வந்தனே சொல்லுவார், என்னையா கணக்கு தப்பா இருக்கு, முதல்ல இருந்து பரோட்டா போடியா. அது மாதிரி தமிழகத்தில் இன்னைக்கு நீங்கள் வேலை செய்ய வேண்டும் என்றால் ஒரு கட்சி ஆட்சி முடிந்த பிறகு அடுத்த கட்சி வந்ததுன்னா மறுபடியும் அந்த பிளாக் போர்டு அழிச்சிட்டு ஸ்லேட் அழிச்சிட்டு முதல்ல இருந்து திரும்ப ஆரம்பிக்கும். எப்படி வளரும்? இன்னைக்கு நம்ம தமிழகத்தினுடைய வளர்ச்சி என்பது சைக்கிளுக்கு ஸ்டாண்ட் போட்டுட்டு சக்கருக்கு சுற்றுற மாதிரி இருக்கு. சைக்கிள் முன்னாடி போறீங்க. ஒரே குடும்பம் இங்க பிடிச்சு அப்படியே உட்கார்ந்துருக்காங்க. எந்த விதமான வளர்ச்சியும் சென்னை பார்க்கவில்லை. இதுதான் உண்மை. சென்னையில் இருக்கிறவங்க இன்னைக்கு வேறு நகரத்துக்கு போய் பார்த்துக்குவாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு நகரமும் அசுர வேகத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அசுர வேகத்தில் டிரான்ஸ்போர்டேஷன் எப்படி மக்கள் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போறாங்க. செக்யூரிட்டி, லா அண்ட் ஆர்டர்
காவல்துறை எப்படி இருக்குங்க? எவ்வளவு சதவீத பெண் காவல்துறை இருக்கிறாங்க? பெட்ரோல் வெஹிக்கிள் நீங்க போன் பண்ணா 6 நிமிஷத்துல வருதா? ஹைதராபாத்ல வருது. அவ்வளவு வண்டிகள், பிங்க் வண்டிகள், கர்நாடகா, பெங்களூர் பெண்களுக்கு என்று தனியாக பிங்க் கலர் வண்டி. போன் பண்ணா அந்த வண்டி பெண்கள் வீட்டுக்கு வரும். எல்லா நகரமும் தன்னை தரம் உயர்த்தி கொண்டிருக்கும் பொழுது சென்னை மட்டும் ஒரு குடும்ப அரசியலை நம்பி நம்பி ஏமாந்து 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 எந்தவித வளர்ச்சியும் பார்க்காமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. ஐயா, இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் ஐயா. உங்க ஊர்ல சில நாட்களுக்கு முன்பு ஒரு பேருந்து நிலையம் கட்டணும். பேருந்து நிலையம் எங்கேயே கட்டணும் சொன்னாங்க? நம்முடைய திருமணிசையிலே ஒரு பேருந்து நிலையம் கட்டுவதாக சொன்னாங்க. 2021 அறிவிச்சாங்க. அண்ணன் சேகர் பாபு அவர்கள், அவர் அறநிலைத்துறைக்கு சம்பந்தம் இல்லாத எல்லா விஷயத்தையும் அமைச்சர் பேசுறாருன்னா சேகர் பாபு அறநிலைத்துறையை தவிர எல்லா விஷயத்தையும் பேசுறாரு. அவர் சொன்னாருங்க, 18 டிசம்பர் 2022 சேகர் பாபு சொன்னார், பேருந்து நிலைய பணிகள் 80% முடிந்திருக்கிறது. 2023 ஜூன் மாசத்துல திறந்துருவோம். திருமணிசையில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையம் பயன்பாட்டுக்கு வந்துவிடுங்க. 2023 செப்டம்பர்ல, அதாவது அவர் மார்ச்லயே திறந்துருவாரு. அவரு சொல்லி 6 மாதம் கழித்து ஆர்டிஐ போட்டு பார்த்தால் அந்த பேருந்து நிலையத்தினுடைய பணி இன்னும் 50% கூட முடியும். ஐயா, மோடி ஐயாவுடைய சாதனை என்னன்னா, வேகமாக ஒரு திட்டத்தை செயல்படுத்துவதுதான் ஐயா நம்ம சாதனை. இந்தியாவுடைய மிகப்பெரிய பாலம் மும்பையில ரெக்கார்டு ஸ்பீட்ல அந்த பாலத்தை கட்டுவாங்க. ரெக்கார்டு ஸ்பீட்ல கட்டுவாங்க. ரோட்டான் டனல் மேல பனிப்பிரதேசத்துல ரெக்கார்டு ஸ்பீட்ல கட்டுவாங்க. 6 லேன் ரோடு பார்டர் ஏரியால ரெக்கார்டு ஸ்பீட். ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஆமை கூட திமுக வேலையை விட முன்னாடி போயிடும். ஒரு ஆமை இறங்கி விட்டீங்கன்னா ஒரு பஸ் ஸ்டாண்ட் கட்டத்துல ஆமை போயிடும். ஆமை கூட வேகமா குடுகுடு ஓடு. அந்த அளவுக்கு ஒரு வேலையும் தேஞ்சு 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 நம்மளால எந்த ரோட்லயும் போக முடியலைங்க. துணியா படிச்சு வச்சிருக்கேன். அதற்கு ஒரு உதாரணம், உங்களுடைய ஊர்ல திருமணிசையில இவர்கள் கட்டுகின்ற பேருந்து நிலையம் ஒரு உதாரணம். ஆமையை விட மோசமாக அது நடந்துட்டு